ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு நித்தியமல்லி செடிங்க ஒரு 12x12 இன்ச்சு சைஸ் தொட்டில ஒரு 5 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா பூத்துட்டே இருந்து அப்படியே இருந்தது. அதிகமா வேர் விட்டு அது வளரல. அதை வந்து நான் மாத்தி வச்சேன். கட் பண்ணியும் வச்சேன். இது ஒரு பெரிய க்ரோ பேகு. இதுல எப்படி அழகா வந்து வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ தளைஞ்சி தெரியுதுங்களா? முழுக்க முழுக்க இது ஒரு நித்தியமல்லி செடி. சூப்பரா வந்து தளைஞ்சிருக்கு. நித்தியமல்லி செடின்னு சொல்லலாம், கொடின்னு சொல்லலாம். இந்த நித்தியமல்லி செடி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிலத்துல வைப்பாங்க. நிலத்துல வச்சு இந்த சென்னை மாதிரி மாநகரங்கள்ல எல்லாம் இடம் இருக்கு, அதுல கீழெல்லாம் பந்தல் போடுறதுக்கு. அதனால மேல ஒரு கொடி கட்டி டெரஸ்ல ஏத்தி விட்டுருவாங்க. அந்த டெரஸ்ல நல்லா வெயில் அடிக்கும். அப்புறம் மேல போயிட்டு பூவெல்லாம் வந்து பறிச்சு தினம் தினம் கட்டி தலையில வச்சுப்பாங்க. நம்ம கலாச்சாரமே வீட்டு தோட்டத்துல மல்லிகை பூக்கள் நிறைய வளர்த்து, அது நித்தியமல்லியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், தினம் தினம் அதை தலைவாரி பூசூடி பொட்டு பூவெல்லாம் வச்சு அழகா இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல இருக்கவங்களும் அப்பதான் மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்தது. இப்ப மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ட்ரெஸ் மாறி போச்சு, கலாச்சாரம் மாறி போச்சு, பூ வைக்கிறது மறந்து போச்சு. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இருக்கிற காரணத்தினால இந்த நித்தியமல்லியை வந்து கொடி கட்டி மேல ஏத்துறோம் பாத்தீங்களா, அது வந்து அப்படியே குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் கிராமங்கள்ல ஊருங்கள்ல எல்லாம் போகும்போது ஒரு கார் ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ்ல போறோம், ஏதோ ஒரு நடந்து போறோம் அப்படின்னா, ஒரு 100 வீடுனா ஒரு 3 வீட்டுல 4 வீட்டுல இதே மாதிரி கொடி வந்து மேல போயிட்டு இருக்கும். அது பார்த்தா பாவமா இருக்கும். அதுல பூவே இருக்காது. இங்க கூட ஒரு அம்மா ஏத்தி விட்டுருக்காங்க எங்க வீட்டு பின்னாடி. இங்க நான் டெய்லி தண்ணி ஊத்தும் போது பார்ப்பேன். குனிஞ்சு 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 கொடியை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. கையில 4 பூ 5 பூ தான் எடுத்துட்டு போவாங்க. காலம் மாறிட்டு வர வர நாமளும் மாறலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிலத்துல வச்சோம்னா கை கெட்டுறது ஒரு அளவுக்கு பந்தல் போடணும். இப்போ மாடி தோட்டத்துல வச்சோம் அப்படின்னா அதை கொடியா நம்ம வளர்க்க கூடாது, செடியா தான் வளர்க்கணும். அப்படி செடியா வளர்க்குறப்போ அதை வேற கட் பண்ணி ப்ரூன் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டே போகலாம். அது அதிகப்படியா பூ கொடுக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் மாடி தோட்டத்துல பூக்கள் நான் ரொம்ப வளர்ப்பேன். பூக்கள் எனக்கு அங்கங்க கண்ணுக்கு குளுமையா வெள்ளையா மஞ்சளா ரோஸா அப்படியே இருந்தாலும் சூப்பரா பிடிக்கும். அதனால நான் நிறைய வளர்ப்பேன். அதே மாதிரி அதை பூஜை அறையில் நான் தினம் வைப்பேன். அது எனக்கு ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துறது, சந்தோஷமாக்குது. இந்த மாதிரி நிறைய நான் நினைச்சுப்பேன் அந்த பூஜைகள் தினமும் பண்றதுனால. அதனால நான் நிறைய பூக்கள் வளர்ப்பேன். அப்படிப்பட்ட அந்த நித்தியமல்லியை ஒண்ணு மாத்தி வச்சு சூப்பரா வந்திருக்கு. இதுவும் ஒரு 6-7 வருஷம் பழைய செடி தான். அங்க ஒரு செடி பார்த்தோமா, இது 12x15 இன்ச்சு சைஸ்ல ஒரு செடி. அதாவது நம்மளுக்கு விதவிதமா பூக்கள் வருஷம் வருஷம் கிடைச்சிட்டே இருந்தா ஒரு சில விஷயத்து மேல நம்ம அக்கறை செலுத்த மாட்டோம். அது மாதிரி நான் விட்டதுல இந்த நித்தியமல்லியும் ஒண்ணு. செவ்வந்தி, டிசம்பர் பூ, இந்த மாதிரி ரோஸ்லாம் நிறைய அறுவடை எடுப்போமா, அப்ப இதை விட்டாச்சு. இந்த தொட்டியை வந்து காட்டுங்க. இதுல மொத்தம் 3 இடத்துல செடி வளர்ந்துருக்கு பாருங்களேன். 1 2 3. ஸோ இது வந்து இப்படி கட் பண்ணி விட்டு இவ்வளவு உயரமா இருக்கு. கொஞ்சம் வாட்டமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வேர் வந்து விட்டுருச்சு. வேர் விட்ட காரணத்தினாலதான் வாட்டமா இருக்கு. இப்ப இதை கொட்டி பார்க்கும்போது இதுல எத்தனை செடி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்கிட்ட நிறைய தொட்டிகள் வேறு மண்ணு எல்லாம் போட்டு காஞ்சி போயிருக்கோம். கஷ்டகாலமா போச்சு. இந்த மாதிரி தொட்டிகளை வந்து நான் ஒரு 4 நாள் முன்னாடி தூக்கி எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அதனால இதை பார்த்து தான் செய்யணும். இதை நம்ம பிரிக்கும் போதே உடச்சிட கூடாதுல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். இப்படியே கவுத்து விட்டோம்னா உடச்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி தட்டினோம்னா தொட்டி உடஞ்சிடும். எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே. இந்த பாருங்க, இது வந்து வேர் விட்டதை காட்டுங்க. நிறைய வேர் விட்டுருச்சுன்னா பூக்கள் கிடைக்காது, இலை மட்டும் அங்கங்க வளர்ந்துக்கிட்டே கிடக்கும். அது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லைல்ல, நம்ம வந்து குளிர தேடுவோம். இப்போ 3ஆ வச்சா சூப்பரா ஒரு முளம் பூ கட்டுற அளவுக்கு பூ கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ மண்ணை வந்து நம்ம குளிர வச்சு களையும் போதே கிட்ட காட்டுங்க, இது எவ்வளவு வேர் விட்டுருக்குன்னு தெரியுது பாருங்க. மாடி தோட்டம் வச்சிருந்தா இந்த மாதிரி காலத்துக்கும் சில செடி நிலத்துல இருக்கும். மல்லிகைப்பூ வகையும் ஒண்ணு. அதை வந்து நம்ம நல்லா உரங்கள் போட்டு கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது நிலத்துல நல்லா சூப்பரா வரும் அது. ஆனா இப்படி மாடி தோட்டத்துல வளர்க்கும் போது கஷ்டம்தான். எப்படி வேர் விட்டுருக்கு பாருங்க. ஒவ்வொரு தொட்டியா கட் பண்ணி மாத்தி வைக்கணும். போன்சாய் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாடி தோட்டத்துல இந்த மாதிரி மாத்தி வச்சு நிறைய செடிகள் மாறி போயிடும் போல இருக்கு. நான் ஒரே சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நித்தியமல்லி பூவை தினம் தலையில கட்டி வைக்கணும், அது எனக்கு பழக்கம் ஆசையா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 தொட்டில அந்த பூச்செடியை மட்டுமே பதியம் போட்டு வளருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாத்தி வச்சு, அப்போ உங்களுக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எது உபயோகமோ அதை மட்டும் நீங்க மாடி தோட்டத்துல வளர்க்க ஆரம்பிங்க.
இப்போ வந்து ரொம்ப முக்கியமான கட்டம், ஏன்னா இது வந்து வேர் விட்டுருக்குல்ல, அந்த பகுதியை நம்ம எடுக்க பார்க்குறோம். மொத்தம் இதில் 3 செடி இருக்கிறதா நான் சொன்னேன்ல, அந்த 3த்தையும் நான் எடுத்து பிரித்து வைக்கும்போது எனக்கு பூக்கள் நிறையா கிடைக்கும் தானே? கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம பதியெல்லாம் போட தேவையில்ல, அதுவே வந்து வளர்ந்து பெருசாக வந்து பூ கிடைக்குது. இதை பிடிச்சி இழுக்கிட்டா இழுக்க முடியாத அளவுக்கு வேர் விட்டுருக்கு. இதால கட் பண்ணுவோம். இந்த மாதிரி வேரோட வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் அந்த செடி வளர்ந்துடும். இங்க பாருங்க, இது ஒண்ணா பாருங்க, ஒன்று எடுத்துருக்கோம். இதை அப்படி வைப்போம், அங்காட்டுங்க ஒன்று. அடுத்த செடியை பிரிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் பயங்கரமா வந்து வேர் விட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கொளிர் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடுது. பாருங்க, இது ரெண்டாவது 2 செடி எடுத்துருக்கோமா, இது ஒன்று பாருங்க. மொத்தம் 3 தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். கிளை வந்து வேர் விட்டுருக்கு பாருங்க. ஸோ தொட்டி மண்ணெல்லாம் காஞ்சிருக்கும்னு சொல்றோம்ல, இந்தா 3வது. அதை எல்லாத்துலயும் இது வைக்கும்போது அப்படியே சீசன் வருது பார்த்தீங்களா? இது ஒரு கிளை உடஞ்சி போச்சு, காஞ்சி போனது. அப்போ நம்மளுக்கு பயங்கரமான பூக்கள் வந்து கிடைக்கும். நான் மதுரை மல்லியை இப்படிதான் மாற்றி வச்சு தினம் வந்து ஒரு 1/4 முழம் 1/2 முழம் இந்த மாதிரி பூக்கள் எடுத்து எடுத்து போட்டுட்டே இருப்பேன். வீடியோவில் ஷேர் பண்ணுறதுல ஊரா. இப்போ இது பாருங்க, இதுதான் மதர் பிளான்ட்னு நினைக்கிறேன். அதிகமான வேர் விட்டுருக்கு பாருங்க. பா, இந்த வேரெல்லாம் களைஞ்சி எடுத்து எரிச்சிட்டு காய போட்டு மண்ணை வந்து கம்போஸ்ட் பண்ணணும். காய்கறி கழிவுகளால கம்போஸ்ட் பண்ணணும். என்ன வேலை பாருங்க மாடி தோட்டத்துல. இந்த வீடை வேற ஒன்றை கட்டி கட்டி நம்மளை சாவடிக்கிறாங்க. வேற கொத்துனாதான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கடலூர்ல எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க மழைக்கு. இங்க சென்னையில படு பயங்கரமான வெயில் அடிக்குது. இது பாருங்க, இது மதர் பிளான்ட். இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கலாம். எப்பா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏய், இதுல வேற கட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். இந்தாங்க 4. இந்த மாதிரி இன்னொன்னு இருக்கு என்கிட்ட, அதுலயும் இப்படி வரலாம் எனக்கு தெரிஞ்சு. இதை ஒன்னாவே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது பாருங்க 5. மொத்தம் 5 தொட்டில இப்ப இதை வைக்க வேண்டியிருக்கு. இது ஒரு தொட்டி பாருங்க, கம்போஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்லை, பாதியிலே நம்ம அதில் வைக்கலாம். அதை விட்டா ஒரு கொஞ்சம் பெரிய தொட்டியா இருந்தா ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா வளரும் அது. அந்த மாதிரி இது பாருங்க 2 3. ஒன்று வந்து 12 × 12, இன்னொன்று வந்து 12 × 15. இப்போ பாருங்க 2. ஃபர்ஸ்ட் வைப்போம், அப்புறமா பெருசுல ஏதாவது வழி கிடைச்சதுன்னா மாத்திக்க வேண்டியதான் திருப்பியும். 5 தொட்டிகள் இருக்கு பாருங்க. இதுதான் கம்போஸ்ட். காட்டிடுங்க. இந்த பாருங்க, மாட்டுச்சாணத்தை வந்து காட்டு. மாட்டுச்சாணத்தை மக்க வச்ச, மாடி தோட்டத்தை பெருக்கி எடுத்து வச்ச மக்கி போன ஒரு கம்போஸ்ட். முதல் செடியை 12 × 12 இன்ச்சு சைஸ் தொட்டி அதில் வைக்கிறோம். 2வது நித்தியமல்லி. 3வது நித்தியமல்லி. 4வது நித்தியமல்லி. கல்லு தான் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேது. நம்ம தான் மாடி தோட்டம் பண்றோம், மாடு சாப்பிட்டு கல்லு சாணத்துல போட்டுருமா செரிக்காம அப்படின்னு தெரியல. இது 5வது நித்தியமல்லி செடிங்க. இதோட முடியுது. என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும் போல இருக்கு, புரியுதுங்களா? இன்னொரு செடி இருக்கு, அதை இன்னொரு நாள் தான் மாத்தி வைக்கணும்.
5த்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அப்படியே எழுந்துச்சு காமிங்க. என்ன வேலைன்னா, கொஞ்சம் ஈக்குவலாக நம்ம ப்ரூன் பண்ணலாம். இதில் புது புது இலைகள் வருது, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே லைட்டாக ப்ரூன் பண்ணணும். இது பாருங்க, இது அப்படியே இங்கே வந்தால் இதை காமிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அதே மாதிரி இதில் ஒரு புதுசு வருது பாருங்க, இங்கே பாருங்க, இதை வந்து விட்டுடலாம். இதில் இங்கெல்லாம் ஏதோ வந்துட்டு இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம தொங்கிட்டு இருக்கதெல்லாம் கட் பண்ணிட்டா நல்ல தலையும். இது இந்த மாதிரி ப்ராப்பர் ப்ரூனிங் தேவை. நான் வந்து வேரோட தானே மாற்றி வச்சிருக்கேன், அதனால என்னோட செடி நல்லாவே வந்துடும். அந்த தைரியத்தில் தான் நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் இப்படி தொங்குது பாருங்க, கொடியாக போகிறதுக்கு தொங்கிட்டு இருக்கு. இதை காட்டுங்க, இதை கட் பண்ணுவோம் இங்கே. இப்போ செடியாக இது அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு இடம் தேடணும் மாடியில். வெயிட்டே இல்லை, ஆஃப் ஷேட்ல நித்தியமரி நல்லாவே வளரும். இதுக்கு வேற இடம் எனக்கு இல்லை, வெளியில ஃபுல்லாக காய்கறியா இருக்கு. இங்க வந்து இது இருந்துச்சு, சம்மங்கி, மல்லிப்பூக்கு நல்ல வெயில் வேணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இங்க வைப்போம். ஒரு சம்மங்கி இங்க வைப்போம். இதோ ஒரு சம்மங்கி. ஒரே பூ மேல எனக்கு ஆசை போல இருக்கு, சம்மங்கியா வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு இடம் இருக்கும் மாடியில, அங்க வச்சு விட்டுலாம், அது பாட்டுக்கு வளரும். இந்த 2 தான் வைக்கணும். இது ஒரு நல்ல வெயில் வர இடம் தான். ஐயோ, கல்லாமே வச்சுட்டேனே. கல்லாமையானா நித்தியமல்லி ஃபுல்லாக ஒன்றா வைக்கணும்ல. நாடா இது, வெட்டி போட்டதெல்லாம் தொங்கிக்கிட்டு கிடக்கு. இன்னும் ஒன்று பெருசு தட்டு எடுத்துட்டா. பெரிய தட்டு தேவை அதுக்கு. இந்த இடம் தான் பார்த்துமான்னு தெரியல. அஞ்சாவது தொட்டியை நம்ம வைக்க போகிறோம். இதை வச்சுட்டா இந்த விளாக் இனிதே முடியுது. நீங்களும் இந்த மாதிரி நித்தியமல்லி செடி ஆசையாக இருந்தால் நிறையா வளர்த்து நிறையா அறுவடை எடுங்க. நீங்களே இலவசமாக மாடி தோட்டத்தில் ப்ரொபகேட் பண்ணுங்கள். இலவச உரங்கள் போடுங்க, இயற்கை உரங்கள் போடுங்க. ஹாப்பி கார்டனிங்.